நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற ஒரு தாலுக்கா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. இங்கே வந்து சவிதா ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இபி காலனிக்கு ஆப்போசிட்டில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. இது என்னங்கிறத நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். இங்கே சார் ஒருத்தர் இருக்கார். நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 50% ஆஃபரில் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. என்னடா ஆஃபர்னு கேட்குறீங்கன்னா, இந்தியாவில் நம்ம படிக்கும்போது அது 100% நம்ம செலவிட வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து வெளிநாட்டில் நீங்கள் போய் படிக்கும்போது அது 50% குறையுதுங்க. அது என்னங்கிறத நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோட ஏஜென்சி பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேர் எல்லாமே சொல்லுங்கள் சார். என் பேர் சுரேஷ். ஆர்கேசி எஜுகேஷன் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் சொல்யூஷன், அதுதான் என்னோடய கன்சல்டன்சி. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 12th முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க நெக்ஸ்ட் லெவல் என்ன படிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு வராங்களோ அது தகுந்தமான காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்குறது தான் எங்கள் வேலையாக இருக்குது சார். இப்போ ஏதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே போய் படிக்கணும், அந்த யூனிவர்சிட்டி என்னென்ன யூனிவர்சிட்டி அந்த ஊரில் இருக்குது தெரியணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் எல்லா யூனிவர்சிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் அலாங் வித் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கேதர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் எதாவது வாங்குறீங்களா, இலவசமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம்? இல்லை சார், ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபீஸ் எதுவும் கலெக்ட் பண்ணுறதில்ல. எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க எங்கிட்ட வாங்கிக்கலாம். அட்மிஷனுக்கு நாங்கள் கான்டாக்ட் பண்ண போதும் அதுக்கும் சார்ஜஸ் ஒன்றும் இல்லை. நாங்கள் எல்லாமே யூனிவர்சிட்டி தான், டேரக்ட் யூனிவர்சிட்டி. ஓகே, அதாவது நீங்கள் வந்து சார்கிட்ட நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணணும், நீங்கள் வந்து நேரில் பார்க்கணுன்னா உங்களுக்கு இலவசமாகவே எல்லாத்தையும் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு தொகையை மட்டும் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா சார்? அது ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஃபீஸ் பே பண்ணுறது தான். ஃபீஸ் பே பண்ணுறது தனி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குது. ஓகே, உங்ககிட்ட எந்த ஒரு சார்ஜஸும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ இது வந்து முற்றிலும் இலவசமாக செய்யக்கூடிய ஒரு சேவை மாதிரி தான் சார் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஓகே, சாருடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சார் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். 9538404968. வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் வாழ் இளைஞர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. நான் ஜாயின் பண்ணணும் சார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவீங்க? கண்டிப்பாக சார். நேரில் வர முடியாது, தூரம்ன்றதுனால பட்சத்தில் நம்ம வீடியோ கால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் காலில் நம்ம வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒன்று அவங்க கண்டிப்பாக கன்ஃபார்மாக போகிறேன்னு முடிவு எடுத்து வரணும். ஓகே, நீங்கள் +2 ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா முடிச்சோன்னா நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகிறது எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பயன் இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சங்க. இதை நீங்கள் வேற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன் பெறுவாங்க. ஸோ இந்த ஒரு காணொலியை மிஸ் பண்ணிடாதீங்க. சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். சார் வந்து பல தகவல்கள் நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்தாருங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, நம்ம எப்படி வெளிநாட்டில் போய் நம்ம பயனுள்ள ஒரு பணியில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தடுத்த காணொலி வழியாக நான் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.